தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நேயர்களே. Leaders of India bloc, eminent leaders of the Congress party, cheerful brothers and sisters in the stadium. Vanakkam. I have come here to convey my wishes to my dear brother Rahul Gandhi. I stand here with the immense pride of starting of the Bharat Jodo Yatra from Kanyakumari. Your journey has reached Mumbai today. எந்த மகிழ்ச்சியோடு சென்றேனோ அதே மகிழ்ச்சியோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். மும்பையில் இன்று முடிகிறது. இது விரைவில் டெல்லியை சென்றடையும். Wherever Rahul goes, it looks like a huge festival. ராகுல் சென்ற இடத்திலெல்லாம் அது திருவிழா போல காட்சியளிக்கிறது. Love given by people to him. மக்கள் அவர் மீது அத்தனை அன்பு காட்டுகிறார்கள். From BJP government during this journey. இந்த பயணத்தின் போது அவர் பிஜேபி அரசிடம் இருந்து பல துன்பங்களை சந்தித்தார். To deny him permission. சிறு சிறு காரணங்களுக்காக அவருடைய யாத்திரைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. Boldly. ஆனால் துணிவோடு ராகுல் தன்னுடைய பணியை தொடர்ந்தார். For Rahul, may BJP go sleepless. ராகுல் காந்திக்கு கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து பிஜேபி தூக்கமிழந்து இருக்கும். But the fought and won in the Supreme Court. He wrote again in Parliament. நாங்கள் எங்களுடைய வழக்கினை உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலும் கர்ஜித்தார். Nor of Congress party. This is for India. அவர் காங்கிரஸ் பார்ட்டிக்காக குரல் கொடுக்கவில்லை, ஆனால் இந்தியாவிற்காக குரல் கொடுத்தார். This is Bharat Jodo Yatra. What India needs now is unity. The BJP that divides people. இந்தியாவுக்கு இப்போது ஒற்றுமை தேவை. பிஜேபி அரசு விரைவில் தூக்கி எறியப்படும். Did only two things in last 10 years. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி இரண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் செய்தார். முதலாவது வெளிநாட்டு பயணங்கள். Another is fake propaganda. மற்றொன்று we must stop this now. தவறான பிரச்சாரம். இதனை நாம் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். BJP stopped using the very term India. நாங்கள் இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கிய காலத்திலிருந்து பிஜேபி இந்தியா என்ற சொல்லை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டது. PM Modi stooped down to defame our alliance. He calls India alliance. அவர்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி எங்களை கேவலப்படுத்தும் அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டார். BJP is corrupt. தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் பிஜேபி ஒரு ஊழல் கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறது. In the name of electoral bonds. யார் 8000 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக white collar corruption of BJP சேர்த்திருக்கிறார்கள். எந்த கட்சி? இது ஒரு ஒயிட் காலர் குற்றம். Modi accuses us to divert people from his failures and scams. மோடி எங்களை குற்றம் சாட்டுகிறார். அவர் செய்த தவறுகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக எங்களை குற்றம் சாட்டுகிறார். Brother Rahul Gandhi has visited state all over India to understand the heart of our India. ராகுல் காந்தி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் திருக்கும் பயணம் செய்திருக்கிறார்.
இந்தியாவை புரிந்து கொள்வதற்காக பயணம் செய்திருக்கிறார். Destroyed by BJP. பிஜேபியால் நிர்மூலமாக்கப்பட்ட இந்தியாவை மீண்டும் உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட பயணம் இது. Our only goal is to defeat BJP. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய ஒரே There is குறிக்கோள் பிஜேபியை தோற்கடிப்பதுதான். than the BJP to India. பிஜேபியை விட ஒரு We all மோசமான should ஊழல் கட்சி dedicate இந்தியாவில் இல்லை. ourselves to save India. நாம் இந்தியாவை பாதுகாக்க The real வேண்டும். victory of Rahul on this Bharat Naya Jodo Yatra lies in ராகுல் காந்தியின் defeating BJP. இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையின் வெற்றி தேர்தல் வெற்றியிலே முடிய வேண்டும். Capturing Delhi. கன்னியாகுமரியில் தொடங்கிய அந்த பயணம் டெல்லியை பிடிப்பது மூலம் முடிவடைய வேண்டும். Secular and inclusive government. அனைவரும் I உள்ளடக்கிய call you all ஒரு to save India. My India. பயணத்தில் முடிவடைய arise. வேண்டும். வணக்கம். बहुत बहुत आपको धन्यवाद. हमारे जम्मू कश्मीर के एक्स मुख्यमंत्री फारूक अब्दुल्ला जी वो आपको मार्गदर्शन. ராகுல் காந்தியின் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆங்கிலத்தில் உரையாற்றினார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.